ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலைட் சேனலில் எக் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக் ரோல் பண்ணுறதுக்காக சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைய ஆரம்பிங்க. மைதா மாவு சேர்க்கறதுனால இந்த சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். அதிகமான மைதா மாவு சேர்க்காதீங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுனா 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது கரெக்டான அளவு. நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேருங்க. சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ சப்பாத்தி சுட்டாலுமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மாவு பிசைங்க. அதே மாதிரி சப்பாத்தி போடும்போதும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த சப்பாத்தி மாவை உடனே நீங்கள் சப்பாத்தி போடலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு ஊற வைக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி போடுவீங்களோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் வச்சுட்டு விரிசல் எதுவுமே விழுகாமல் நல்லா இந்த மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நார்மலான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். சப்பாத்தி கட்டையில் ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. அப்போ விரிசல் எதுவுமே இருந்தாலும் அது சரியாயிரும். சப்பாத்தி தேய்க்கும் போதும் ஒரே ரவுண்டாக பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ சப்பாத்தி கட்டையில் லேசாக மாவு தூவிட்டு நார்மலாக எப்படி நீங்கள் சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது. நல்லா லேசாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி ரோலுக்காக நீங்கள் தனியாக மாவு பிசைஞ்செல்லாம் கஷ்டப்பட வேணாம். வீட்டில் மீதம் இருந்த சப்பாத்தி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள். நான் கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு லேசாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்திக்கல் நல்லா சூடானதும் ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவில் ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கறனால நீங்கள் சப்பாத்தியில் தேவைப்பட்டால் மட்டுமே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காம போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 5 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்பாத்திக்கும் முட்டை சேர்த்து கலந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மொத்தம் அந்த மாதிரி நீங்கள் 5லேருந்து 10 முட்டை வரைக்கும் நீங்கள் சேர்த்து அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சப்பாத்தி போடும்போது ஈஸியாக இருக்கும். 5 முட்டை எடுத்துகிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ சப்பாத்திக்கல் நல்லா சூடானதும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுமே கலந்து வச்சுருக்க முட்டையை எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி அகலத்துக்கு ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. சப்பாத்தி கல்லில் ஊற்றின முட்டையை நல்லா அகலப்படுத்திட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு உடனே இந்த சப்பாத்தி அது மேலே வச்சுருங்க. அப்போ தான் சப்பாத்தியும் முட்டையும் சேர்ந்து ஒன்றா ஒட்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த முட்டை ஊற்றுனதுமே நீங்கள் உடனே சப்பாத்தியை மேலே வச்சுருங்க. சப்பாத்தி மேலே வச்ச 2 செகண்ட்லேயே நீங்கள் உடனே பிரட்டி போடுங்க. ரொம்ப நேரம் இந்த முட்டையை வேக விடக்கூடாது. இப்போ பாருங்கள் எக் ரோல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரமாக வதங்கக்கூடாது. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே லேசாக அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுமே குடமிளகாய் எடுத்துக்கோங்க. 2 கலரில் நான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேரட்டு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ குடமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டதுமே கொஞ்சமாக கோஸ் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாத்திரத்தோடைய சூட்லேயே முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள் எக் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எக் ரோல் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செஞ்சு வச்சுருக்க எக் ரோல்லேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எக்கை நீங்கள் பிச்சு விட்டுக்கிறா இருந்தால் பிச்சு விட்டுக்கிறலாம். இல்லை ஒரே சைஸாக அப்படியே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை இருக்க பகுதியில் 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மயோனஸ் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நடுவில் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். அப்போ ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக வரும். இந்த எக் ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் 5 முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 எக் ரோல் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம்.
இப்போ வெஜிடபிள்ஸையும் நடுவுல வச்சாச்சு. ரொம்ப நேரம் நீங்க இந்த வெஜிடபிள வதக்குனீங்கன்னா, சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்ப இந்த வெஜிடபிள் மேல கொஞ்சமா நீங்க மிளகுத்தூள் தூவிக்கோங்க. அப்ப சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க ரொம்பவே சூப்பரா எக் ரோல் ரெடி ஆயிருச்சு. இந்த சைடு ஒரு மடி மடிச்சுட்டு, இந்த சைடு நீங்க அப்படியே ஒரு மடி மடிச்சிட்டீங்கன்னா போதும். எக் ரோல் ரொம்பவே அருமையா ரெடி ஆயிருச்சு. இந்த எக் ரோல் காலையில நீங்க 2 சாப்பிட்டீங்கனாலே போதும். சாப்பிட்ட திருப்தி அப்படியே இருக்கும். இப்ப பாருங்க ரொம்பவே அருமையா எக் ரோல் எப்படி செய்றதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த எக் ரோல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.